ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு சிக்கன் எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 2 பட்டையை நான் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 3 லவங்கம், 5 காஞ்ச மிளகாய், ஒரு 10 முந்திரி எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இதை தனியாக நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் பேனில் நான் ஒரு அரை கப் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இந்த தேங்காவை எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. நான் நல்லா சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுருங்க ஒரு சைடில். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டு இந்த அளவுக்கு அந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதில் போட்டுப்போம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி முடித்ததும் அது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு 3 தக்காளி நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல சிக்கன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை வதக்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல செட்டிநாடு மசாலா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் செட்டிநாடு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா காரம் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கம்மியான காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமான காரம் வேணுங்கிறதுனால நான் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 டம்ளர் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுருங்க. A few moments later. இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. ஓகே, நல்லாவே வெந்துருச்சு சிக்கன் எல்லாமே. அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது கூட நல்ல சூடான சாதத்தோடு நல்ல சுடு சுடு நம்ம செஞ்சு வச்சதுக்கு செட்டிநாடு கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.